அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை எங்களை இந்த நாளிலும் எழுப்பி இந்த நாளில் காலையின் உதயத்தை காண்பதற்கு கிருபை கொடுத்த தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய பலத்த கிருபை தங்கியிருந்து இந்த நாளை உம்முடைய பலத்தோடு நாங்கள் துவக்க எங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த வியாழக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காணச் செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்று நாம் எல்லோரும் அறிவோம். அவர் இந்த லோகத்தில் மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். வந்து அவருடைய பிள்ளைகளை எடுத்துச் செல்வார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சீக்கிரம் என்று சொல்லும்போதே அது எவ்வளவு நாள் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் அவர் வருவார் என்கின்ற வாக்குத்தத்தம் மாத்திரம் நமக்கு சீக்கிரமாய் நடக்கப் போகிறது என்பதை நாம் உணர்கிறோம். வேதாகமத்தில் கடைசி பதிவீட்டில் அவர் சொல்லுகிறார், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 20வது வாக்கியத்திலே இந்த பதிப்பு உள்ளது. சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சீக்கிரமாய் வருகிறார், என்னுடைய பலன் என்னோடு கூட வருகிறது என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த பலன் நமக்கு நல்லவைகளாக காணப்படுமா அல்லது நாம் விரும்பாத பலனாக நமக்கு இருக்குமா என்பது அது நம்மை பொறுத்தது, அவரை பொறுத்ததல்ல, நம்மை பொறுத்து. ஏனென்றால் நாம் செய்கிற கர்மங்கள், நாம் செய்கிற வினைகள் எல்லாமே நம்முடைய நியாய தீர்ப்பை சார்ந்து இருக்கும் என்பதை ஆண்டவர் தெளிவுபட சொல்லுகிறார். அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலனை நான் கொண்டு வருவேன், அது என்னோடு கூட வருகிறது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 10, 11, 12 வசனங்களிலே. அப்படி என்றால் இன்றைக்கு அந்த வினைகளை, அந்த நல்ல கர்மங்களை, நல்ல ஈவுகளை நாம் எப்படி சம்பாதித்து கொள்ள வேண்டும்? நாம் எல்லோரும் நன்மை செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா இல்லையா என்பது நம்முடைய முதலாவது கேள்வி. இதை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தை 143வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே என்னை நியாயம் விசாரிக்க நீர் பிரவேசியாதேயும் என்று தாவீது சொல்லுகிறார். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நல்லவர்கள் இல்லை, நீதிமான்களாக இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். தேவனுடைய படைப்பில் நாம் படைக்கப்படும் போது தேவன் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டு சந்தோஷப்பட்டார். தாம் படைத்த எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டு சந்தோஷப்பட்டார். ஆனால் அந்த படைப்பு முழுமையாகும்போது, அந்த படைப்பின் பூரணமாகும்போது மனிதன் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்து கொண்டான். அவனுக்குள் இருந்த அந்த தெய்வத்துவம், அவனுக்குள் இருந்த தேவ சாயல் மாற்றப்பட்டு விட்டது. 53வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 53வது சங்கீதம் 2வது வசனம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தாம் படைத்த மனிதனை தேட ஆரம்பித்து விட்டார். தேட ஆரம்பிக்கும்போது அவர் படைத்த அந்த நல்ல பண்புகள் மனிதனிடத்தில் காணப்படவில்லை என்று சொல்லுகிறார். மனிதன் தன்னுடைய சுய அந்த நிலையை விட்டுவிட்டு
அவன் பலவீனத்தோடு சென்று விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளை, சற்று யோசிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்குள் வைக்கிற அந்த அனுபவங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை சற்று யோசிப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்தும் போது நம்முடைய பாவ உணர்வுகள் நமக்குள்ளாக வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், வேதாகமத்தில் ஆண்டவர் நம்முடைய குணலட்சணங்களை தேடின போது அவர் விரும்பின குணலட்சணங்கள் நமக்குள் காணப்படவில்லை என்பது, நமக்குள் பாவம் வந்துவிட்டது, நம்முடைய நாட்களில் நாம் பாவிகளாக மாற்றப்பட்டு விட்டோம் என்கின்ற உணர்வை ஆண்டவர் சொல்லுகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 46வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்யாத மனிதன் இல்லையே. அன்பு பிள்ளைகளே, பாவம் செய்யாத மனிதன் உலகத்தில் இல்லையே என்று சொல்லுகிறார். சற்று யோசிப்போம். அப்படிப்பட்ட தேவன் தமக்கு சொல்லுகிற காரியம் என்ன என்றால், இன்றும் இந்த வார்த்தையை 2 நாளாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 36வது வசனத்தில் சொல்லுகிறார், பாவம் செய்யாத மனிதன் இல்லையே. ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக்கொடுக்குதினார். அன்பு பிள்ளைகளே, நாம் பாவம் செய்தபடியால் நாம் சத்துருக்களின் கரங்களில் ஒப்புக்கொடுக்கப்பட்டோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நிலை நம்மிலே மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற அந்த விருப்பத்திற்கு சாட்சியாக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை சற்று யோசித்து பார்த்தால் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரத்திலே நாம் சற்று வாசிப்போம். மனுஷன் பெரும்பாலும் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறான் என்றால், வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20:6 மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தையும் பிரசித்தப்படுத்துகிறார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பின்பு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறார். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்பரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? அன்பு பிள்ளைகளே, மனிதர்கள் எல்லோரும் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை நாடுகிறார்கள். உண்மையான மனிதனை கண்டுபிடிப்பவன் யார்? என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், நான் பாவமர கழுவப்பட்டேன் என்று சொல்லத்தக்க மனிதர்கள் யார் இந்த லோகத்தில்? அன்பு பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, யாரும் இல்லை. இதே வாக்கியத்தை நாம் சற்று யோசித்து பார்த்தால், பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் நமக்கு இன்னொரு சத்தியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய பிறப்பின் குணங்கள், நல்லவைகளாக படைக்கப்பட்ட இந்த லோகம், அவர் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட நம்முடைய ரூபம், கொஞ்ச நாட்களுக்கு பின்பு ஆண்டவர் தேடியும் கண்டுபிடிக்கக்கூடாத நிலையில் அந்த நல்லவைகள் எல்லாம் நம்மை விட்டு எடுபட்டு விட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குணத்தில் நாம் மாறுபட்டு விட்டோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். பாவம் செய்யாத மனிதன் இல்லை என்று சொல்லுகிறார். பாவம் செய்யாமல் நன்மையை செய்கிற மனிதன் பூமியில் இல்லை என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இந்த வாசகத்தில் இருந்து நாம் இந்த லோகத்தை படைத்த தேவனுடைய இருதயத்தின் நொறுக்குதல், அவர் இருதயத்தில் எவ்வளவு விசனம் கொண்டிருப்பார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம்.
இதற்கு காரணர் யார்? ஒருவேளை நாம் சாத்தான் என்று சொல்லலாம். உண்மை அதுதான். வழிநடத்தப்பட்ட ஒரு கொள்கை நம்மை பாவ விழுகைக்குள் வீழ்த்தியது என்று நாம் நம்புகிறோம். ஆனாலும் அந்த பாவத்தின் பலன் இந்த லோகத்தில் எவ்வளவு சீக்கிரமாய் பரவிவிட்டது. அப்படி என்றால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், தீங்கு மிக சீக்கிரமாய் பரவும். அதற்கு வேகம் அதிகம், மிகுந்த வேகம் அதிகம். ஆனால் நன்மை என்பது நாம் மற்றவர்கள் அறியும்படி செய்ய வேண்டும். தீமை என்பது ஒரு இடத்தில் நாம் செய்துவிட்டால் அந்த தீமை தானாகவே இந்த உலகம் முழுவதும் பரவிவிடும். அதை யாரும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் சற்றே யோசித்து பார்ப்போம். நம்முடைய பிறப்பின் வர்த்தமானம் இந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் பாவம் செய்யாத மனிதன் இல்லையே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் யார் பாவம் செய்ய மாட்டார்கள்? சற்று யோசிப்போம். 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று சொல்லுகிறார். ஒருவேளை பாவத்திற்கு காரணம் சத்ரு என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாவிற்கு ஆண்டவர் இல்லை என்று அந்த அபத்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். சத்ரு என்று சொல்ல வேண்டாம். ஏனென்றால் நீ தேவனால் பிறந்திருந்தால், நீ என்னால் பிறந்திருந்தால் உனக்குள் பாவம் இருக்காது என்று சொல்லுகிறார். பொல்லாங்கன் அவனை தொடான் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 1 யோவான் 1வது அதிகாரம், 1 யோவான் 3வது அதிகாரம், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனென்றால் அவனுக்குள் அவருடைய வித்து தரித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் அவன் பாவம் செய்யான். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் பிறந்த ஒரு அனுபவத்தை நாம் எப்படி சுட்டி காண்பிக்கிறோம்? நான் தேவனால் பிறந்தவன் என்று சொல்வதற்கான சில வெளிச்சங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, நமக்குள் இருக்கக்கூடிய வித்து அழியக்கூடிய வித்து அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இப்பொழுது ஆண்டவர் அழிவுள்ள வித்து, அழியாத வித்து என்று 2 வகையாக பிரிக்கிறார். நமக்குள் இருப்பது அவருடைய வித்து. அந்த வித்து அழிவில்லாத வித்து. அப்படி என்றால் அவருடைய வசனம் என்று சொல்லுகிற அந்த வித்து, அந்த வித்து என்றென்றைக்கும் நமக்கு அழிவை கொடுக்காது. ஒருவேளை நாம் உணர்ந்து விட்டால், நான் செய்த தவறு, என்னுடைய பாவம் என்னை உலுக்கிவிட்டது என்று உணர்ந்து விட்டால், மீண்டும் ஒரு பிறப்பின் பலத்தை ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக கொடுக்கிறார். அந்த வசனம் நமக்குள் இருக்கும்போது அந்த வசனம் நம்மை அழிவிலிருந்து நம்மை காக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்குள் எந்தவித துர்ப்பிரயோகமும் அது ஒரு நாளும் அந்த வார்த்தைகள், அந்த வசனங்கள் நம்மை அனுபவிப்பது இல்லை. எந்தவித கெட்ட சிந்தைகளும் நம்முடைய உள்ளத்தில் வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற சத்திய அனுபவங்கள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி பலப்படுத்துகிறது? அப்படி என்றால் இந்த லோகத்தில் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது, தேவ நிலையிலிருந்து தேவன் நம்மை படைத்த அந்த
இயற்கையின் குணத்திலிருந்து நாம் மாற்றப்பட்டு விட்டோம். அந்த மாறுதல் நம்மால் தான் வந்தது என்பதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நமக்குள் இருக்கக்கூடிய அந்த வித்து அழியாத வித்து. நாம் தேவனால் பிறந்திருப்போம் என்றால் எந்த நிலையிலும் எவ்வளவு பொல்லாங்கன் வந்து நம்மை தொட்டாலும் அந்த வித்து நம்மை ஒரு நாளும் அவருடைய செய்கைகளை நமக்குள் அனுமதிக்க மாட்டாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, திறப்பின் வாயிலில் நிற்கிற தூதனை போல பாவம் நமக்குள் பிரவேசிக்காதபடி ஆண்டவர் நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்குவார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இந்த நாளில் பாவ உணர்வுகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடி தேவன் மீண்டும் நமக்கு ஒரு புது பிறப்பின் அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தின் மூலமாக நம்மை புது சிற்சியாக மாற்றப் போகிறார் என்ற ஒரு சத்தியத்தை நாம் கேட்டோம். அந்த வசனங்களின் மூலமாக நாம் புது பிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அந்த அனுபவம் எனக்கு வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாவ நிலைகள் வராதபடி என்னை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள், ஏங்குகிற பிள்ளைகள் என்னோடு கூட ஜெபிக்க வாருங்கள். அன்புள்ள ஆண்டவரே, நீர் படைத்த இந்த மேன்மையான சரீரம் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து எங்களை அழுக்கற சுத்திகரிக்கப் போகிறது என்பதை நாங்கள் உணர்ந்தோம். இந்த உணர்வை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். நீர் படைத்த இந்த உலகம், இந்த மக்களாகிய நாங்கள் உம்முடைய பார்வைக்கு அருமையானவர்களாக காணப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எங்களை கீழே தள்ளிவிட்டு உம்முடைய சுயபலத்தை நாங்கள் பெற முடியாமல் போனதையும் நாங்கள் உணர்கிறோம். இந்த காலை வேளையில் எங்களுக்குள் மீண்டும் ஒரு புது பிறப்பின் அனுபவத்தை கொடுத்து அழிவில்லாத வித்தை உம்முடைய வசனமாகிய இந்த தேவ வார்த்தைகளை எங்களுக்கு நீர் எங்களுடைய உள்ளத்தில் விதைத்திருக்கிறீர். அந்த விதைப்பின் மூலமாக நாங்கள் மீண்டும் ஒரு புது பிறப்பின் ஒரு மறு ஜென்ம அவதாரத்தை நாங்கள் எடுக்க எங்களை அழைத்திருக்கிறீர். கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய அந்த கிருபை இருந்து நாங்கள் பாவத்திலிருந்து விடுபட்ட பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மீண்டும் உம்முடைய வசனம் என்னும் வார்த்தைகள் அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு தந்தரல கிருபை செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய தயவு ஒத்தாசி இருந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு உடன் விசுவாச பிள்ளைகளே, நல்ல வார்த்தைகளோடு இந்த நாளை துவக்குவோம். நமக்குள் மீண்டும் எந்தவித அவல நிலைகளும் துன்மார்க்கமான எண்ணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெறாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.